ஊழலை பிடிக்கிற வந்த நீங்களே ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இடத்துல போட்டு எல்லா இடம் போட்டு வழக்குகளும் போட்டாச்சு. அந்த டைம் அந்த ஒரு இஷ்யூவால நாங்கள் போட்ட வெயிட் பிளாக்ஸ் எல்லாம் மூவ் ஆனதுதான் ஒரு கொடி கட்டி அரசியல் உங்களால ஒரு மண்ணும் செய்ய முடியாதுங்கிறது தெரிய எல்லாருக்கும். முன்னேற்றி கொண்டதுக்கு தான் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சரியா 1.5 மில்லியன் ரூபாய் இவரிடம் அவர்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலதிகமாக 3.5 மில்லியன் ரூபாய் கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரால் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தபடியும் அதில் நாங்கள் தெல்லிப்பள வைத்தியசாலையை பொறுத்தளவில் தெல்லிப்பள வைத்தியசாலைக்கு மட்டுமில்லை கருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் புதுசாக பதில் கணக்காளரோடு நாங்கள் கணக்கு நடவடிக்கைகளை அவர்களுக்கு தனி ஓட்டுகளால் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஜூலை 1 இருந்து. அதே நேரத்தில் கேன்சர் ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவிலையும் அதுக்கும் தனி ஓட் இருக்குது. அவைக்கு ஸ்பெஷலாக அலோகேஷன் நாங்கள் கௌரவ ஆளுநர் எங்களுடைய சீஃப் செக்ரட்டரியாக இது தொடர்பாக கதைச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் எதிர்காலத்தில் அது அவைக்கு ஸ்பெஷலாக நாங்கள் அந்த அலோகேஷனை கொடுக்கக்கூடிய மாதிரி இது. ஐயா உங்களோட அனுமதியோட கேட்குறேன். தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலைன்ற நோயாளர் நரம்புரி சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்களான்றா என்ற கேள்வி தயவு செய்து கேட்க விடுங்க. இது முக்கியமான விஷயம். பிரதேச செயலகத்தில் எத்தனையாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு? இல்லை என்னுடைய விவரம் ஐயா இந்த வரைக்கும் ஒரு ஆடிட் செய்திருக்கிறீங்களா? அந்த நரம்புரி சங்கத்தின் ஆடிட் இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை அவை எக்ஸ்டர்னல் ஆடிட்டை கொண்டு தான் அவை செய்திருக்கீங்கம்மா. இங்க 6 மாதத்துக்கு முன்னா கடிதம் அடிபட்டிருக்கு. ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட ரெண்டு வரைக்கும் கூடுபடையில. ஆதார வைத்தியசாலை சாவச்சேரியில கூட நான் அங்க வேலை செய்தேன். ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டும் இல்ல. ஐயோ கேட்க விடுங்க. இது சரி உங்களுக்கு ஏன் இதை நிப்பாட்டுறீங்க? நான் இதை கேட்கறது சனத்தின் காசு தானே. இடத்துல போட்டு எல்லா இடம் போட்டு வழக்குகளும் போட்டாச்சு. இடத்துல போடுங்க முழு அரசாதிகாரிகளையும் பாதுகாக்காதீங்க. நீங்க தான் சொன்னாக்கள் போய் சுதேச வைத்தியர்ல போய் டீச்சரா வேலை செய்ய சொல்லி இல்ல இல்ல தலைவர் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. அதுண்ட அர்ஜுனா நீங்க இவ்வளவு நேரம் கதைச்சீங்க. அதுதான் பத்தி கதைச்சு இல்ல அதுல ரிப்போர்ட் மீண்டும் மீண்டும் அதே காட்சி கொண்டிருக்கீங்க. இல்ல அதுண்ட ரிப்போர்ட் தாரேன்னு சொல்லியிருக்காரு தானே. எங்க சொல்ல ரிப்போர்ட் இல்ல எங்க இருக்கு ஐயா? இருந்தா போலீஸுக்கே கொடுத்துருக்கலாம் தானே. ஊழலை பிடிக்கிற வந்த நீங்களே ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதுல அப்பட்டமா பேங்க் அக்கவுண்ட் கூட வெளிவால பிடிபட்டிருக்கு. அர்ஜுனா இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் சரியா? ஊழலை பிடிக்கிறதுக்கு என்னாண்டு எங்களுக்கு தெரியும் சரியா? நான் பிடிச்சு கொண்டு தான் இருக்கோம். செம்மணியில பிடிச்சீங்க கொஞ்சம் இருக்கும். என்னத்துல பிடிச்சோம்? செம்மணியில பிடிச்சீங்க. செம்மணியில அதான் இப்ப நீங்க எடுத்துக்கொண்டாப்ப என்னன்னு கேட்டாப்ப இங்க வந்து இங்க பல கொஞ்சம் இருங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் இருங்களே. ஒரு சில விஷயங்கள் இருக்குது சரியா? அதாவது நீங்க இங்க வந்திருக்கிறது ஊழலை பிடிக்கிறதுக்கோ அல்லது நாட்டை முன்னேற்றத்துக்கோ மாவட்டத்தை முன்னேற்றத்துக்கோ அல்லவா? நிச்சயமா நீங்க வேற எதுல உங்களை முன்னேற்றி கொள்றதுக்கு தான் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியும் சரியா? உங்களால ஒரு மண்ணும் செய்ய முடியாதுங்கிறது தெரிய எல்லாருக்கும் சரியா? அதனால வேண்டி ஓவரா போவாங்க சரியா? கேட்டு ஒரு மரியாதையா கதைக்கிறோம் உங்களோட. நாங்களும் மரியாதையா கதைக்கிறோம். இல்ல உதயதான் பார்லிமெண்ட்ல சொன்னீங்க யாழ்ப்பாணத்துல அடிச்சு தட்ட மாட்டார் கடைசியா வேற விளையாட்டு விளையாடா சரியா? என்ன யாரும் அடிச்சு கலைக்கல. நீங்களா யாரும் அடிச்சு கலைக்கல மறந்துடாங்க. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நீங்க உங்களோட ப்ரமோஷன் செய்யறதுக்கு மாத்திரம் இங்க வர வேணாம். உங்களால அந்த ஊழியர் செய்யலான்னு சொன்னா நாங்க செய்வோம். நாங்க கட்டாயம் செய்வோம். உங்களால பேங்க் அக்கவுண்ட் புத்தகம் எடுத்து கொடுக்கலாம். எஃப்சிஐடிக்கு அது கொடுத்துருக்கு தானே. இல்ல தரையில அது தரமாட்டாம நிக்கணும். ஏன் எடுத்து கொடுக்கல உங்களால? அது தாங்களாவே சொல்லினோம். அப்படி ஒரு பேங்க் புத்தகம் மட்டும் கிடக்கண்டு ஏன் ரெண்டு வரைக்கும் கொடுக்கல? ஒரு கேபினட் மினிஸ்டர் நீங்கள். சரி. அடுத்தபடியும் காங்கேசன் துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடத்துக்கு வழங்குதல். விடயம் தொடர்பாக இங்கே இந்து கற்கைகள் பீடத்தை இருந்து துறை சார்ந்த தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார். அந்த முன்மொழிவு சம்பந்தமாக சில விளக்கத்தை சொல்லலாம். யூடிஏனுடைய அனுமதியின் பிரகாரம் நேற்று பின்னேரம்
அதாவது 5:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்குரிய முன்மொழிவை நாங்கள் ஒர்க்ஸ் என்ஜினியரும் எங்களோட யூனிவர்சிட்டி என்ஜினியரும் வைஸ் சான்சலரும் வந்திருந்தது. அதுக்குரிய ரிப்போர்ட்டை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க? இல்லை, அதை எடுக்கலாம் என்று சொல்கிறீங்க. ரைட். அதுக்கு செலவு இப்போ எவ்வளவு முடியும்? இப்போ திருத்துறதுக்கு இல்லை அது எடுக்கலாம்னு முடிவு எடுத்துருக்குறாங்க. ப்ரொபோசலை கொடுத்துருக்குறாங்க. ப்ரொபோசலை பார்த்து அதுக்கு பிறகு அரசாங்கம் முடிவெடுக்கும். அடுத்தபடி அந்த ப்ரொபோசலை இந்த பட்ஜெட் முடிகிறதுக்கு முன்னே தந்தீங்கன்னா அடுத்த பட்ஜெட்டில் கதைச்சு அந்த ப்ரொபோசலுக்குரிய காசு எடுக்கலாம். நன்றி. அடுத்தபடியும் சேந்தாங்குளம் கடற்தொழிலாளர் சங்கத்தினுடைய கோரிக்கை இந்த வடிகால் அமைப்பு வசதிகளை ஏற்படுத்தல் மற்றும் 5 கண் மதகு திருத்தப்பட்டு வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளருக்கும் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளருக்கும் அரசாங்க அதிபரால் 11/6 அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பான எங்களுக்குரிய பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஃபிஷரிஸில் ஏடி வந்திருக்கீங்க தானே? வடிகால் அமைப்பு வடிகால் அமைப்பு வசதிகள் வடிகால் தேசிய ஒரு பக்கம் வாய்க்கால் வந்ததெல்லாம் நாங்கள் அங்கால க்ராஸ் பண்ணி விடுவோம். ரோட்டுக்கு பரலாக வந்து வழியால் வந்து அடியே அமைக்கிறது இல்லை. பெரிய வெள்ள வாய்க்கால் எங்கட வாய்க்கால் வந்து சின்னன் வந்து ரோட்டில் வர தண்ணியை கடத்துறது. இப்போ நாங்கள் ரோட்டில் சேவையை செய்ய இயலாது. அது நாங்கள் முதலே சொல்லிட்டேன். அடுத்தபடியும் நைனாதீவுக்கான புதிய பாதைப்படகை பெற்றுக்கொள்ளுதலும் பழைய பாதைப்படகை அகற்றுதலும். இவ்விடயம் தொடர்பாக 182.44 மில்லியன் ரூபாய் பெறுமதியான புதிய பாதைப்படகை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டுள்ளது எனவும் எதிர்வரும் புரட்டாதி மாதம் அளவில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. சரி. நைனாதீவுக்கான குடிநீர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தல். நைனாதீவுக்கு புங்குடுதீவிலிருந்து நீர் விநியோகத்தை மேற்கொள்வதற்கான திட்டம் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கை கோரி தேசிய நீர் வடிகால் அமைப்பு சபையினுடைய பிராந்திய முகாமையாளருக்கு 13/6 அரசாங்க அதிபரால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அவர்கள் அந்த திட்டத்தை வந்து குழாய் மூலம் கொண்டு செல்வது கடினமாக இருப்பதாகவும் அதற்கு தனியான ஒரு ஆர்ஓ பிளான் மூலம்தான் நைனாதீவுக்கு மேலதிகமாக ஒரு ஆர்ஓ பிளான்ட்டை நிறுவி அதன் மூலம் குடிநீரை விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதில் அந்த 70 தீவுக்கு கடலுக்குள்ளால் கொண்டு வர நீர் குழாய் என்னும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க இல்லை. இது போன முறை டிசிலையும் கதைச்சது. அது மீனவர்கள் முறைப்படுறாங்க. சொல்லுங்களேன். திருப்பவும் அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கால் பண்ணி அதை கொடுத்தாதக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த ஆரோ பிளான் தண்ணி காணுமா? மேலதிகமாக இது வந்து ஜெனரல் மேனேஜர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். மேலதிகமாக இன்னும் ஒரு ஆரோ பிளான் போடுறக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தண்ணி சாலைடு தண்ணி அங்கே கொண்டு போயிடாதா? அது அதை விரும்பினமில்லை. என்னென்னா அது செய்தது முதல் வந்து நைனாதி 70 அதுகளில் இந்த மிதந்த பிரச்சனையால் மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்குன்றபடியால் இதை ப்ரப்போஸ் பண்ணினோம். இல்லை, இது வந்து முதல் வந்து இதை யார் செய்தது? ப்ராஜெக்டுக்குள்ள செய்த நீங்கள் வாட்டர் சப்ளை இல்லை தனியாட்ட கொடுத்து தானே? இல்லை வாட்டர் சப்ளை டெண்டர் கால் பண்ணி தான் செய்கிறது. அப்போ எவ்வளோ காலத்தில் கொஞ்ச காலத்திலேயே மிதந்துட்டுன்றாங்க செய்து தண்ணியை போக்குவது. அது நீரோட்டம் இருக்குன்னு சொல்லி நான் வந்தாங்க ஜனங்கள். அதுக்குரிய சரியான ப்ரொபோசல் செய்யப்படாதால வந்திருக்கு. இல்லை, அதுக்குரிய ரெக்டிஃபிகேஷன் செய்யப்படும். இல்லை, நாங்கள் நினைக்கிறோம் ப்ரொபோசலில் நீட்டாக செய்து கொடுக்கணும். அல்லது அதுக்கான என்னதுக்காக மிதந்ததுன்ற ஒரு அறிக்கைகளை இந்த இடத்துல சமர்ப்பிக்கணும். ஏன்னா இது தொடர்பாக போன முறையும் காய்ச்சினாங்க. அப்போ நாங்கள் இங்கே வரைக்கும் ஒரு அறிக்கையும் கொண்டு வரேன். அதுக்குரிய அறிக்கை வந்து திட்ட பணிப்பாளர் இன்றைக்கு அவர் வந்து கொழும்பு போனதால் மீட்டிங் இருக்கிற வரையில் அதுக்குரிய நடவடிக்கை அவை தான் செய்து கொண்டிருக்கேன். இல்லை, நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. எங்களுக்கு என்னென்னா அந்த ஏடிபி ஆசிய வைத்து வாங்கி பண்டில் காசு இருக்குன்னு சொல்லியும் அதை இந்த குழாய் நீருக்காக கொண்டு வரான்னு சொன்னீங்க. நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணினாங்க. அது இருக்கிற மெயின்டெனன்ஸ் பிரச்சனை என்றபடியால் இது வந்து ஜெனரல் மேனேஜர்கிட்ட ப்ரப்போசல் அவர் வந்து ஆரோ பிளான் போட சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அந்த ஆரோ பிளான்ட்டுக்கு அங்கே இருக்க மின்சாரம் காணாமல் இருக்குன்னு தான் முறைப்பாடு இருக்குது. முழுமையாக இயங்கியதுன்னு சொல்லி இன்னொரு ஆரோ பிளான் போகிறதுக்கு மின்சாரம் காணுமாங்க. மின்சாரம் வந்து நான் நினைக்கிறேன் நேஷனல் கிரிட் அங்கே போகுது. அதால் அதுக்குரிய சொல்யூஷன் வருமென்னு நான் எதிர்பார்க்கணும்.
இல்லை இப்போ தாளையடியிலேருந்து வர தண்ணி இருக்குதானே, ஆமாம். இது வந்து நைனா தீவுக்கு அல்ல ஏனைய தீவு பகுதிகளுக்கு கொடுக்கறதுக்கான வேலை திட்டம் இருக்குதா? அதை கொண்டு வர நெல்லம் இந்த பைப் லைன் திட்டப்பணிப்பாளர் வராதபடி நான் அவருக்கு சமாளிக்கிறேன். சீஃப் இன்ஜினியர் ஒரிஜினலாக வந்து அப்படித்தான் ப்ரொப்போசல் இருந்தது. பிறகு முதல் 27,000 மீட்டருக்கு பெருநமடல இருந்து எடுத்து அங்கே தீவு பகுதியில் போகிற அமைப்பு தான் முதல் இருந்தது. அதுக்கு பிறகு அதில் கெப்பாசிட்டி வந்து 24,000 குறைச்ச பிறகு நைனாதீவுக்கு இன்னொரு ஆர்ஓ பிளான் போட்டு நைனாதீவு அனலதீவு எழுவதீவு தனியாகவும் பூனேரி இன்னொரு இதாக கவர் பண்ணுறது தான் திட்டம் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போ 24,000 மீட்டர் கியூபை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண காரணம் வந்து டிமாண்ட் இங்கே கூடைக்குள்ளே அங்கே சப்ளை பண்ண இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு. அப்போ பைப் லைன் மட்டும் போடுறது இல்லை, இந்த கெப்பாசிட்டி காணாது, பிளான்ட கெப்பாசிட்டி காணாது அங்கே மட்டும் சப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு கிட்டத்தட்ட அங்கே ஒரு தேவை வந்து 300 மீட்டர் கியூப்னா அந்த 300 மீட்டர் கியூப் இங்கேருந்து கேரி ஓவர் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கே இன்னொரு 150 மீட்டர் கியூப் பிளான் போட்டால் அதாலேயே அந்த 3 தீவையும் கவர் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அதில் சொல்லப்பட்டது அந்த ஆரோ பிளான் ஊடாக ஒரு லீட்டர் உற்பத்திக்கு 350 கிட்ட முடியுது. இல்லை, தாளையடியில் இருக்கிறது ஆரோ பிளான் தான், அங்கேயும் அதே அளவுக்கு கோஸ்ட் முடியும். சேம் டைம் அங்கேருந்து இங்கே மட்டும் பம்ப் பண்ண வேணும். அப்போ அந்த கோஸ்ட்டுக்கு பதிலாக நாங்கள் அங்கே அதே பிளான்ட்டை போட்டால் ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கிறபடியாக இன்னொரு பிளான்ட்டை போட்டால் எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஸ்டாஃப் வைஸாக பெருசாக கூடாது. ஸோ ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு 150 மீட்டர் கியூப் பிளான்ட் இருக்குது. இன்னொரு 150 மீட்டர் கியூப் பிளான் போட்டோம் என்றால் நைனாதீவு, அனலதீவு, எழுவதீவு 3 தீவையும் நாங்கள் கவர் பண்ணலாம். அப்போ அதுதான் போர்ட் போர்ட் சைடால் ஜெனரல் மேனேஜர் வந்து கடல் கடியில் பைப் போடலான்னு சொல்கிறீங்களா? இப்போ இல்லை முடியாதுன்ற ஒன்றுமே இல்லை, கட்டாயம் செய்யலாம். அப்போ அந்த 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 வேலைக்குத்தானே முன்னுரிமை கொடுக்கணும். எங்களோட துண்டாரோ பிளான் போட்டு செய்வதன் மூலமாக அதுக்கு ஏற்படுகின்ற செலவுங்கிறது பெரிய செலவு இல்லை, ரெண்டுமே பெரிய தொகை கொண்டு போகும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே செலவு தான் முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் போட போகிறது வந்து 150 மீட்டர் கியூப் பிளான் இல்லை. இப்போ கிட்டத்தில் என்னமோ ஒரு சின்ன ஒரு பழுதடைஞ்சு அது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாத்திரம் 56 மில்லியன் என்னமோ கேட்டிருக்கீங்க. 56 லட்சம் பிளான்ட்டை நீங்கள் எங்கே வச்சிருந்தாலும் இப்போ தாளையடியில் இருக்கிறதும் ஒரு ஆரோ பிளான் தான், நைனாதியில் இருக்கிறதும் ஆரோ பிளான் தான், நெடுந்தீவில் இருக்கிறதும் ஆரோ பிளான் தான். இப்போ நாங்கள் அதுக்குரிய பிளான்ட்டை போட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ண பாலியார் வேலை திட்டமும் போகுதானே? இப்போ அதையும் செய்யறதுக்கு இருக்கும் தான். இல்லை, அந்த நேரத்தில் நாங்கள் தனித்தனியாக ஆர்ஓ பிளான்ஸ்க்கு மாத்திரம் நீங்கள் டிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இல்லை, மாறி மாறி தலைவர் தாளையடியிலேருந்து வார நீரையே எல்லா இடங்களுக்கும் கொண்டு போக இயலாது நமக்கு. இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பாலியார் திட்டம் வந்து செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் நடந்தால் ஓகே. ஆனால் கிட்டத்தட்ட இந்த திட்டமே 2015ஆம் ஆண்டுக்கு பிளான் பண்ணி இப்போ 2025ஆம் ஆண்டு மட்டும் ஏதோ ஒரு காரணத்தாக எழுபட்டு இப்போ தான் முடிவு நிலைமைக்கு வந்திருக்குது. அப்போ இந்த அஷூரன்ஸை வச்சுக்கொண்டு இந்த ரெஃபரன்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் ப்ரொபோசல் தரலாம். அந்த ப்ரொபோசல் இல்லை கூடாதுன்னு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தால் ஜெனரல் மேனேஜருக்கு அவையில் கன்சிடர் பண்ணி செய்யலாம். அது வந்து ஆனால் எங்களோட சைடில் நாங்கள் ரிப்போர்ட் தான் திட்டம் வந்து எது ஃபீஸிபிளான ஆப்ஷன் இங்கே. கௌரவ தலைவர், இது சம்பந்தம் கௌரவ தலைவர் என்னென்னா நைனாதீவு இந்த தீவு பிரதேசங்களை நாங்கள் நிரந்தரமாக அபிவிருத்தி செய்யணும். இதில் வடிவ கதையுங்கோ இந்த நிரந்தரமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. எதிர்காலத்தில் பாரியார் தண்ணி பெற வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு ஆர்ஓ பிளானை போட்டு அது அங்கே டெல்டாக்கு போடுறது பரவாயில்லை. ஆனால் மற்ற தீவுகளுக்கு நாங்கள் பைப் லைன் தான் பொறுத்தமட்டு தான் இப்போ பொதுவாக சொல்கிறாங்க எல்லாரும். இதில் இப்போ யாழ்ப்பாணத்தை கொடுக்க முதலே நாங்கள் இது வார ஃபண்டை வச்சு நைனாதீவுக்கு பிளானை போட்டுட்டோம். அப்போ தீவு பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் போட்டு நாங்கள். ஏன்னால் இந்த திட்டம் செய்யக்குள்ள வந்து ஒரு ஃபீஸிபிலிட்டி செய்து எங்கெங்கே வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்குது, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு அனலைஸ் பண்ணி தான் செய்கிறது. அப்போ அந்த பேசிஸில் வந்து ஐலண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதனால தான் எங்களோட பைப் லைன் ஒர்க்கோ பிளான் ஒர்க்கோ வந்து நாங்கள் செய்தாங்க. இன்னும் யாழ்ப்பாணம் தண்ணி வரையில் அந்த நைனாதீவுக்கு தொடங்கி 2-3 வருஷம் ஆகிட்டு இன்னும் காரணம் என்று சொன்னால் எங்களுக்கு ஃபண்ட் வந்தோன்னு நாங்கள் நைனாதீவுக்கு பிளானை போட்டுட்டோம். அங்கே ஸோ எங்களோட ப்ரொபோசல் வந்து டெக்னிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் நாங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை ஓவர் ரைட் பண்ணணும் என்றால் ஜெனரல் மேனேஜர் வடிவாக கடிதம் போடலாம். இல்லை பாலியார் எப்போ வரும் எப்போ அந்த அஷூரன்ஸை கொடுங்க. ஏன்னு சொன்னால் 10 வருஷமாக நாங்கள் டிசிசி மீட் ரன் பண்ணுறோம். இந்த ப்ரொபோசல் வந்து போய்கொண்டே இருக்கே தவிர எதுவுமே கன்ஸ்ட்ரக்டிவாக முடிவெடுக்க போகிறது இல்லை. இல்லை, வேலனையில் நாங்கள் ஆரோ பிளான் போட்டு நாங்கள் சரியோ ஆரோ பிளான் போட வைக்க தெரியாதா, கரண்ட் காணாதண்டு. அதே நேரம் நீங்கள் 70 கொண்டு போய்க்குள்ள இப்படி மிதக்கும் அண்டு முன்கூட்டியே தெரியாதா? அல்ல மிதந்ததால இவ்வளவு காலம் மிதந்து கொண்டு இருக்குது சரியோ. மீனவருக்கு விலை போடுறதுக்கு இப்ப கஷ்டமா இருக்குது. இதுவரை காலம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கல தானே நிதியை. நாங்கள் நிதியை வந்த உடனே ப்ராஜெக்டை தொடங்குறோம். ஆனா அதுக்கு பிறகு வேற ஒரு அனர்த்தமோ என்னோட உங்களை பிள்ளை சொல்ல இல்லாத ஆராயிரங்கள் அது அனர்த்தங்கள்ல சில சந்தர்ப்பங்களை மிதக்கலாம். ஆனா அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் கொடுக்குறோம் இல்லை தானே. அப்படியே முடிஞ்சா அந்த ஃபண்டு எல்லாம் கண்ட்ராக்டர் எடுத்துட்டு போயிடுவாங்க, நாங்க முடிஞ்சது வேலை. அப்ப நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் என்ற ரீதியில இப்படி நடந்துட்டுது. அதுக்கான ஆய்வு ஏதாவது செய்திருக்கிறோம். ஏன் மிதந்தது, என்ன பிழை,
இது எங்கட பிள்ளையா அல்லது கென்றாக்காரர் செய்தது பிள்ளையா அல்லது நீங்கள் கொடுத்ததை கென்றாக்காரர் செய்ய இல்லையா? முந்தைய காலத்துல சொன்ன அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்கு. கென்றாக்காரர் இவருக்கு கொடு அவருக்கு கூடண்டு. அப்ப நாங்கள் பார்க்கிறோம் முந்தைய கவர்மெண்ட்ல நடந்தது என்னென்ன பிரச்சனை அதுகளை சொல்யூஷனை கொடுத்து அது மிதந்ததுக்கான ஆய்வு ஏதாவது செய்து யாரில் பிள்ளையாண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களா இதுவரை காலம்? சரி, நான் ஒன் பை ஒன் அட்ரஸ் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் முதலாவது இது வந்து என்னென்றால் எந்த அழுத்தமும் எங்களுக்கு இல்லை என்றால் இது ஏடிபி ஃபண்டட் ப்ராஜெக்ட் ஓப்பன் டெண்டரால் போகிறது. ஸோ அதில் எந்த இஷ்யூமே இல்லை. அடுத்தது வந்து இந்த லைன் வந்து ஒரு டிசைன் பில்லாக செய்யப்பட்டது என்னென்று சொன்னால் எங்களுக்கு அதில் டெப்த்தால் வந்து அதுக்குரிய டிசைனை வந்து அந்த கண்ட்ரைரை செய்கிறது தான் கொடுத்து எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ஒரு என்ன ஒரு சீசனல் வேரியேஷனோட இருந்தது வந்து 2021-22 வந்து. அப்போ அந்த டைம் வந்து ஒரு இஷ்யூவால் நாங்கள் போட்ட வெயிட் பிளாக்ஸ் எல்லாம் மூவ் ஆனது தான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அதால் தான் அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறோமே என்று சொன்னால் கண்ட்ராக்டர் செய்து டிஃபெக்ட் லியாபிலிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு தான் அந்த இன்சிடென்ட் நடந்தது. ஸோ இப்போ நாங்கள் ஆக்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணி கீழே போடுறதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் பைப்லைன் நாங்கள் போட்டிருக்கிறோம். தாலையில் கிட்டத்தட்ட 800 மீட்டர் 1.5 மீட்டர் சைஸ் பைப்லைன் போட்டிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு அது கன்செப்ட் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதால் வந்து அதுக்கான ரிப்போர்ட் தாரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அக்செப்ட் பண்ணுறேன். பைப் லே பண்ணி நாங்கள் ஃப்ளோட் பண்ணுறது. ஸோ அதுக்கான ரெமடியல் வந்து செய்யலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கான ஆக்ஷன் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். இல்லை இதில் நாங்கள் கேட்குறோம் கென்றாக்காரில் பிள்ளையா அல்லது இல்லை அதுக்கான ரிப்போர்ட் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் இப்போ நான் சொன்னேன் நான் சொன்ன விஷயம் என்னென்றால் லே பண்ணி டெஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி 1 இயருக்கு பிறகு தான் இந்த ஃப்ளோட்டிங் வருது என்று சொன்னால் அதுக்கான காரணம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சிம்பிளாக ஓவர் நைட் வந்து நடக்காது. ஏதோ ஒரு சீசனல் வேரியேஷன் தான் அந்த இஷ்யூ வந்திருக்க வேணும். ஏன்னா ஃப்ளோட் பண்ணுற ஒரு பைப் வந்து லே பண்ண உடனே ஃப்ளோட் பண்ண வேணும். அப்போ ஒரு 1 year 2 years கழிச்சு ஃப்ளோட் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறோம். அதனால் எப்படி தான் என்னன்னா அந்த இப்போ இருக்கிற 150 கண்ணாடி அந்த ஆரோ பிளான்ல காற்று தான் வருது பின்னு போராக்களுக்கு. இன்னும் 150 காற்று தான் வரும். அப்போ அதுக்கு ஒரு முழுமையான நிரந்தரமான தீர்வு எடுங்க இந்த இடத்துல. இல்லை இல்லை 2 விஷயத்தை குழப்பம் வேண்டாம். ஒன்று இங்கே இருந்து நயனாதேவிக்கு போகிறது. அடுத்து சார் இப்போ இந்த தர்க்கம் சரி வராது. இல்லை நயனாதேவிக்கு சரி நீங்கள் இந்த கரண்டை கொண்டு வராங்க அதே மாதிரி நேரடியாக இங்கேருந்து கொண்டு போனால் நல்ல பார்க்குறோம் நாங்கள். இல்லை அதை நான் சொன்னேன் டெக்னிக்கல் சொல்யூஷன் நாங்கள் தந்துட்டோம். இப்போ நாளைக்கு இன்னொரு டிசிசி மீட்டிங்கில் சொல்லக்கூடாது வந்து இன்னொரு டீம் வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் அங்கே போட்டிங்க அங்கே லைன் போட்டிங்க அதை கொடுக்காம இங்கேருந்து போட்டிங்கன்னு கேட்கக்கூடாது. ஸோ நீங்கள் இன்ரைட்டிங் கொடுங்க. இந்த டிசிஷன் வேண்டாம் இதால் பைப்பை போடுங்க. சரி நாங்கள் தரோம். சரி இப்போ யாழ்ப்பாணத்துக்கு இப்போ தண்ணி வரும். யாழ்ப்பாணம் டவுன் வந்து சார் செப்டம்பர் 2 பிளான் பண்ணுறோம் என்றால் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் பைப்ஸ் வந்து யாழ்ப்பாணம் டவுனில் மட்டும் லே பண்ணியிருக்கிறோம். அவ்வளவும் கிளீனிங் ஃப்ளஷிங் போய் கொண்டு எவ்வளவு காலமாகும்? செப்டம்பர் கடைசி யாழ்ப்பாணம் பிளான் பண்ணுறோம். உங்களுக்கு டிசம்பர் ஆகலாம். டிசம்பர் ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் லைன் வந்து கிளீனிங் அண்ட் ஃப்ளஷிங் செய்ய வேண்டியிருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி விளையும் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் ஃப்ளஷிங் செய்யக்குள்ள வந்து வாஷ் அவுட்டில் திறந்து எங்களுக்கு தண்ணி ரிலீஸ் பண்ணக்குள்ள சினம் எதிர்க்குமே என்று சொன்னால் திடீர்னு அவ்வளோ தண்ணி அக்செப்ட் பண்ணாது. சரி சரி அந்த டிஃபிகல்ட்டியும் இருக்குது எங்களுக்கு. அடுத்தபடியும் வெங்காய பயிற்சியில் ஈடுபடும் விவசாயிகளின் வெங்காயத்தை சந்தைப்படுத்தும் போது இறக்குமதிக்கான வரியை அதிகரித்தல். இந்த விடயம் தொடர்பாக விவசாய அமைச்சின் செயலாளர் ஊடாக திரைசேரியின் செயலாளருக்கு 18/6/2025 அரசாங்க அதிபரினால் கடிதம் மூலம் இந்த விடயம் அறியத்தரப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பிறகு பேசியும் இருக்குது. சரியா இனி வரும் காலங்களில் வெங்காய இறக்குமதியின் பொழுது மற்ற வெங்காயம் உற்பத்தி செய்கிறாங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு அந்த இது மானியம் மற்றது நஷ்டம் ஏற்பட்டுட்டா அழிவுக்கு அவங்களுக்கு இல்லை. சின்ன வெங்காயத்துக்கு அதையும் சேர்த்து கொடுத்ததோ? சின்ன வெங்காயத்தில் அழிவு ஏற்பட்டா இப்ப அவங்களுக்கு அழிவுக்கான இன்சூரன்ஸ் பொதுவான அதாவது விவசாயிகளுக்கு அந்த அந்த பாதிப்பை அது இருக்குதுண்டா இன்சூரன்ஸ் காப்புறுதி என்னடா சின்ன வெங்காயத்துக்கு இல்லை. சின்ன வெங்காயம் படப்பகுதியில் மட்டும் செய்கிறது. இந்த காப்புறுதி சம்பந்தமாக நான் சொல்ல வர்றேன்னா ஏற்கனவே இந்த காப்புறுதி இலவசமாக கொடுக்குற காப்புறுதி ஏக்கருக்கு 40,000 ரூபா தான் வழங்கப்படுது. அது 2018ஆம் ஆண்டில் அந்த விஷயம் டிசைன் பண்ணப்பட்டது மினிஸ்ட்ரியால் என்றபடியாக அந்த நேரத்து செலவுக்கு நெல் பயிருக்கும் சோயா சோளத்துக்கும் அது ஏற்புடையதாக இருந்தது. ஏனைய பயிருக்கு மிகுதியாக அவர்கள் இப்போ வெங்காயத்துக்கு 4 லட்ச ரூபா ஏக்கருக்கு கோஸ் பெறும்னு சொன்னால் மிச்சம் 3,60,000 ரூபாய்க்கு அவர்கள் காப்புறுதி செய்ய வேண்டிய நிலப்பாடு இருக்குது.